முக்கிய செய்தி. கோடநாடு கொலை கொள்ளை வழக்கில் சசிகலா, எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டோரை விசாரிக்க அவசியமில்லை என்று அரசு தரப்பு தெரிவித்திருக்கிறது. கொடநாடு கொலை கொள்ளை வழக்கு தொடர்பாக சசிகலா, எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டோரை விசாரிக்க அவசியமில்லை என்று உதகை நீதிமன்றத்தில் அரசு தரப்பு வழக்கறிஞர் பதில் தெரிவித்திருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். கோடநாடு கொலை கொள்ளை விவகாரத்தில் சசிகலா, எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டோரை விசாரிக்க அவசியம் இல்லை என்று உதகை நீதிமன்றத்தில் அரசு தரப்பு வழக்கறிஞர் வாதிட்டிருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். கோடநாடு கொலை கொள்ளை வழக்கில் சசிகலா, எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டோரை விசாரிக்க அவசியம் இல்லை என்று உதகை நீதிமன்றத்தில் அரசு தரப்பு வழக்கறிஞர் தெரிவித்திருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். கோடநாடு கொலை கொள்ளை விவகாரத்தில் சசிகலா, எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டோரை விசாரிக்க அவசியம் இல்லை என்று உதகை நீதிமன்றத்தில் அரசு தரப்பு வழக்கறிஞர் தெரிவித்திருக்கிறார். கோடநாடு கொலை கொள்ளை வழக்கில் எடப்பாடி பழனிசாமி, சசிகலா, இளவரசி, சுதாகரன் உள்ளிட்ட 8 பேரை விசாரிக்க மனு அளிக்கப்பட்டுள்ள நிலையில் சசிகலா, எடப்பாடி பழனிசாமி ஆகியோரை விசாரணை செய்ய அவசியம் இல்லை என்று உதகை நீதிமன்றத்தில் அரசு தரப்பு வழக்கறிஞர் தெரிவித்திருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். கொடநாடு கொலை கொள்ளை வழக்கு புலன் விசாரணை கட்டத்தில் இருப்பதால் 8 பேரை விசாரிக்க அவசியம் இல்லை என்று உதகை நீதிமன்றத்தில் அரசு தரப்பு வழக்கறிஞர் தெரிவித்திருக்கிறார். கோடநாடு கொலை கொள்ளை வழக்கு புலன் விசாரணை கட்டத்தில் இருப்பதால் 8 பேரை விசாரிக்க அவசியம் இல்லை என்று உதகை நீதிமன்றத்தில் அரசு தரப்பு வழக்கறிஞர் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சாமுவேல் எபினேசர் இணைப்பில் இணைக்கிறார். சாமுவேல் எபினேசர், கொடநாடு கொலை கொள்ளை வழக்கு தொடர்பாக 8 பேரை விசாரிக்க அவசியம் இல்லை என்று உதகை நீதிமன்றத்தில் அரசு தரப்பு வழக்கறிஞர் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணுங்க. மோகன், இன்று கொடநாடு வழக்கில் அதை 8 பேரை விசாரிக்க தேவையில்லை என்று தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கொலைநாடு கொலை வழக்கில் சென்னை வழக்கறிஞர், அதாவது கொடநாடு கொலை வழக்கு சம்பந்தப்பட்டது தொடர்பாக இன்று சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு வந்த வழக்கின் விசாரணையின் போது தமிழக அரசு தரப்பில் இன்று, அதாவது தமிழ்நாடு அரசு தரப்பில் இன்று அதாவது பதிலானது தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில தற்பொழுது அதாவது கொடநாடு கொலை வழக்கில் சசிகலா மற்றும் EPS உதகை நீதிமன்றத்தில் அரசு தரப்பில் வழக்கறிஞர்கள் பதில் தாக்கல் செய்திருக்கின்றனர். கோடநாடு கொலை கொள்ளை வழக்கு தொடர்பாக சசிகலா, எடப்பாடி பழனிசாமி, இளவரசி, சுதாகரன் உள்ளிட்ட 8 பேரை விசாரிக்க அவசியம் இல்லை என்று உதகை நீதிமன்றத்தில் அரசு தரப்பு வழக்கறிஞர் தெரிவித்திருக்கிறார். மேலும் கொடநாடு கொலை கொள்ளை வழக்கு புலன் விசாரணை கட்டத்தில் இருப்பதால் 8 பேரை விசாரிக்க அவசியம் இல்லை என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார்.